தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலையொட்டி 20 நாட்கள் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். 2ஆம் தேதி தொடங்குகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரத்தை முதலில் பொதுக்கூட்டம் மூலமாக தொடங்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 21ஆம் தேதி குளத்தூரில் அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான 6ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். முதல் நாள் 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் பொதுக்கூட்டம். அதற்கு மறுதினம் ஜெயங்கொண்டத்தில், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பொதுக்கூட்டம். அதன் பின்னர் திருச்சியில் 3ஆம் தேதி மாலை திருவெரும்பூரில் பொதுக்கூட்டம். 4ஆம் தேதி கரூரில் பொதுக்கூட்டம் மற்றும் மாலையில் திருப்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதே போல 5ஆம் தேதி நாகர்கோயில் மற்றும் திருநெல்வேலியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 6ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு கடைசி நாளான வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான 6ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குளத்தூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அன்று மாலையே திருவள்ளூர் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். அதன் பின்னர் மேட்டுப்பாளையம், சூலூர் என கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பரமத்தி, வேலூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர், ஆரணி, சிவகங்கையில் 8, 9, 10 ஆகிய நாட்களில் கொங்கு மண்டல பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் 11ஆம் தேதி சிவகங்கை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சிவகங்கையில் பிரச்சாரத்தை 11ஆம் தேதி தொடங்குகிறார். அதன் பின்னர் 12ஆம் தேதி விருதுநகர், சங்கரன் கோயில், அதற்கு பின்னர் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் 13ஆம் தேதி காலையிலேயே பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 14ஆம் தேதி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 15ஆம் தேதி அணைக்கட்டு, ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். 14ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மேற்கொள்கிறார். 17ஆம் தேதி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் திண்டுக்கல், அதன் பின்னர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 18ஆம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்து விளாத்திகுளம் மற்றும் 19ஆம் தேதி சென்னையில் செங்கல்பட்டு தொகுதியிலும், அதன் பின்னர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தொகுதியிலும் அவர் 20ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 21ஆம் தேதி காலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும், மாலையில் அவர் போட்டியிடக்கூடிய குளத்தூர் தொகுதியிலும் ஒரே ஒரு நாள் மட்டுமே குளத்தூரில் கடைசி நாள் பிரச்சாரத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னதாக அந்த பிரச்சாரம் நிறைவடையும் நாள் வரை தொடர்ச்சியாக 20 நாட்கள் அவருடைய பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 20 நாட்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 2, 3, 4, 5, 6, 7 என தொடர்ச்சியாக அத்தனை நாள்களிலும் 21ஆம் தேதி வரை அத்தனை நாட்களும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஈடுபடுகிறார். திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான குளத்தூரில் 21ஆம் தேதி அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். ஏற்கனவே பல முறை சட்டமன்ற தேர்தல்களில் திருவாரூரில் மறைந்த திமுக முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதி அங்கு பிரச்சாரத்தை தொடங்குவது வழக்கம். அதே பாணியில் இப்போது 2021ஆம் ஆண்டை போல இந்த ஆண்டிலும் 2026 தேர்தலையொட்டியும் திருவாரூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக மத்திய மாவட்டங்களான அங்க திருச்சி மற்றும் தென் மாவட்டங்களான நாகர்கோயில், திருநெல்வேலி, அதைத் தொடர்ந்து மீண்டும் வட மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு செல்கிறார். அதன் பின்னர் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த மேற்கு மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்குமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு கடைசியாக ராமநாதபுரம், விளாத்திகுளத்தில் 18ஆம் தேதி பிரச்சாரம் செய்கிறார். அதன் பின்னர் செங்கல்பட்டு, பெரம்பலூர், ஸ்ரீபெரும்புதூர், குளத்தூர் என பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நிறைவு செய்கிறார். 20 நாட்கள் தொடர்ச்சியாக 2ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடையில் 6ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். அதன் பின்னரும் 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அவர் மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் உள்ள மேட்டுப்பாளையம், சூலூர், பரமத்தி, வேலூர், ஈரோடு என பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார். 20 நாட்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் பிரச்சார திட்டம் மற்றும் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம், பரப்புரை ஆகியவையும் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து அந்த பிரச்சார திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.